என் தங்க பிள்ளையே, உன்னை சந்திப்பதற்கு அதிசக்தி வாய்ந்த நாளிலல்லவா தேடி வந்திருக்கின்றேன். மனம் மகிழும் நல்ல செய்தியோடு என் பிள்ளைகளை நான் சந்திக்க வந்திருக்கும் பொழுது இனி கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு என்னை தொட்டு வணங்கிவிட்டாய். இனி எண்ணியே கதி என்று என்னை சரணாகதி அடைந்துவிட்ட என் பிள்ளைக்கு இனி மிகப்பெரும் வெற்றி வாக்கு பலிக்கத்தான் போகிறது. எந்த ஒன்று உன் கரத்தை பற்ற வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அந்த ஒன்றை தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் துணையை பற்றிய சில விஷயங்களை உன்னிடம் கூறிவிட்டு போகலாம் என்று இப்பொழுது நினைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் துணையானவரோ சில காலமாகவோ சில நாட்களாகவோ உன்னிடம் பேசுவதை குறித்துவிட்டு அங்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார். முன்பெல்லாம் நீ அழைக்காமலே பேசுவார். இப்போது நீ அழைத்தால் கூட எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை, எனக்கு வேலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் சொல்லிவிட்டு உன் மனதை கலங்கச் செய்து வைத்துவிட்டு அவர் இருக்கிறார். ஏன் இப்படியான நிகழ்வுகள் என் வாழ்க்கையை சுற்றி கொண்டிருக்கின்றது? நான் அவரோடு தான் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, மனமருந்தாதே. உன் நினைவளைவுகளை நான் அவருக்கு ஏற்படுத்தத்தான் போகிறேன். இதோ உனக்கான மிகப்பெரும் வெற்றியை தருவதற்கு இந்த சாய் தேவன் நான் இருக்கும் பொழுது உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றியெல்லாம் நீ கலங்கி கொண்டிருக்காதே, கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமும் கொள்ள வேண்டாம். வருகின்ற காலத்திலே உனக்கு மகிழ்வான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். யார் ஒருவருக்காக நீ அங்கு இழந்துவிட்டேன் என்று உன் வாழ்க்கையை நினைத்து கதி கலங்கினாயோ அந்த மாற்றத்தை உனக்கு ஏற்றால் போல் உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்து உனக்கு நிம்மதி பெறும் தருணத்தை தான் இந்த சாய் தேவன் இப்பொழுது தர வந்திருக்கின்றேன். நன்றி மறந்தவர்களை நினைத்தும் உன்னை விட்டு விட்டு போனவர்களை நினைத்தும் நீ வருந்தாதே. அவர் உனக்கானவர் என்றால் நிச்சயமாக உன்னை தேடித்தான் வரப்போகிறார். எந்த ஒன்று உன் கைகளுக்கு நான் வரும் என்று சொன்னேனோ அந்த ஒன்றை தருவதற்காக இப்பொழுது இந்த சாயப்பன் வந்திருக்கின்றேன். நீ நம்பிக்கை பெறும் வளமான வாழ்க்கையைத்தான் வாழப் போகிறாய். நீ நினைத்தவரை கரம்பற்ற போகும் இந்த தருணமானது உன் கஷ்டங்கள் கரையப் போகிறது. உன் மௌனத்தில் உள்ள பேச்சுக்களை உணர்ந்துவிட்டு உனக்கு என்ன காரியத்தை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டால் நீ வெற்றி பெறுவாய் என்பதை உணர்த்திவிட்டு உனக்கான வாழ்க்கையில் உனக்கு மிக பெரும் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்காக இந்த சாயப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பதை பார்த்து பொறுமை கொள். எது நடந்தாலும் இனி உனக்கானது என்பதில் உறுதியாக தெளிவுபட இரு. என் தங்க பிள்ளையே, உன் வெற்றிக்கான இந்த நாளை விட்டு விடாதே. எத்தனையோ சோகங்களை என் பிள்ளைகள் கடந்து வந்து விட்டார்கள். இனியும் என் பிள்ளைகளை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. நீயோ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு கஷ்டத்தையும் சோதனையும் அதன் உச்சியிலே சென்று பார்த்து விட்டாய். இனி நமக்கு என்ன இருக்கிறது? வாழ்க்கைதான் முடிந்து விட்டதே என்று முடித்து கொள்வதற்கான ஒரு தருணத்தையும் நீ ஏற்றுக்கொண்டாய். ஆனால் நான் தான் உனக்கு சத்திய வாக்கை அளித்து என் பிள்ளையே, இனி உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்கள் அனைத்தும் தீரத்தான் போகிறது. என்னை நம்பிக்கையோடு வழிபடு என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால்தான் என்னை கரம் பற்றி என்னை கை தொட்டு இருக்கின்றாய். இந்த நம்பிக்கையை எப்படி தங்கமே நான் வீணடிப்பேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நல்லதோ கெட்டதோ என்னை தாண்டித்தானே உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும். நடக்கப் போகும் விஷயத்திற்கு இனி மிக பெரும் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த சாய் தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சின்ன சின்ன விஷயம்தானே, இதை நம் வாழ்க்கையில் கடந்து விட்டு போனால் இது நம் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாது என்று நீ நினைக்கின்றாய். யார் சொன்னது? சின்ன சின்ன செயலாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை விஸ்வரூபம் எடுப்பதற்குள் உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கின்றேன். நீ நடப்பதை பொறுத்திருந்து பார்.
உன் வாழ்க்கையிலும் நம்பிக்கை கொள்ளும் தருணத்தை தான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். வெற்றிக்காக என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய போராட்டம் அடைகிறார்கள். நான் உனக்காக உன்னருகில் வந்து குடிகொண்டு இருக்கும் பொழுது இனி மகிழ்ச்சி என்பதற்கு இங்கு வேலையே இருக்காது. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் ததும்பல்லவா நான் கொடுக்க வந்து இருக்கின்றேன். நடக்கப் போகும் இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நீ செயல்படுத்தி கொண்டே இரு. ஏற்றுக்கொள்ளும் இந்த உறவை உன் வாழ்க்கையில் வளமரச் செய்து கொண்டே இரு. யார் உன்னை விட்டு போய்விட போதிலும் அவர் உன்னை விட்டு போகாமல் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. தீர்க்கமாகவே இரு. நீ எடுக்கப் போகின்ற அந்த முடிவானதுதான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்றால் அதை துணிச்சலாகவும் தைரியமாகவும் எடுக்க கற்றுக்கொள் என்று தான் சொல்கிறேன். நீ நினைக்கின்ற காரியங்களில் இப்பொழுது வேண்டுமென்றால் அங்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் என் பிள்ளைகளால் மட்டும்தான் தடைகளை தாண்டி ஜெயிக்க முடியும். என் பிள்ளைகளால் மட்டும்தான் வாழ்க்கையின் தருணத்தை அழகாக மாற்ற முடியும். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையின் மனதைரியத்தின் துணிச்சலையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இந்த சாய் தேவன் நான் தந்து கொண்டு இருக்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை உறுதியாகவும் தெளிவுபடவும் புரிந்து கொள். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் அறிய கொண்டதுதான் இனியும் உன்னை விட்டு விலகப் போவதே கிடையாது. நடப்பது எதுவாக இருந்தாலும் அதற்கான ஏற்ற சூழ்நிலையை இந்த சாய்தேவன் நான் தந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதில் நடப்பதை பற்றி எல்லாம் நீ கலக்கமடையாதே. என் தங்கமே, நீ நினைத்த சிந்தனையோடும் நீ நினைத்த வெற்றியோடும் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கும் பொழுது நீ இன்னும் ஒன்றை மட்டும் உன் மனதோடு வைத்து கொண்டு நீ கலங்கடித்து கொண்டிருக்காதே. உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. எத்தனை சோகங்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி இந்த வராகி தாயானவள் உனக்கு நல்லதே நன்மையான காரியத்தை அல்லவா செய்து முடிக்க வந்து இருக்கின்றேன். வெற்றி உன் பக்கம் இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்களை பார்த்து பயப்படுகிறாய்? உன் கண்ணில் நேர்மையும் மனதில் தூய்மையும் இருக்கும் பொழுது யார் வருவாரோ மாட்டாரோ என்றெல்லாம் சிந்திக்காரே. யார் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கான விஷயத்தில் எனக்கு முழு உறுதுணையாக என் அப்பன் சாய்தேவன் இருக்கின்றான் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷத்தை ஒழிப்பதற்குத்தான் பல பேரும் சூழ்ச்சி வலைகளை திட்டுகிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வெற்றியின் தருணத்தை நான் குறித்து வைப்பதற்காக வந்திருக்கும் பொழுது நீ வேண்டாம் என்று மறுத்து விடாதே. உன் அருள் எனக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும், கிடைக்கத்தான் போகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.